ஆன்மீக துளிகள் பக்தியை கொண்டு வந்த காதல். காதல் என்னவெல்லாம் செய்யும், பணம் பத்தும் செய்யும் என்பார்கள். ஆனால் இந்த காதல் என்னவெல்லாம் செய்யும் என்பதற்கு அளவே இல்லை. சுந்தரரின் காதலுக்காக சிவபெருமானே தூது சென்ற வரலாறெல்லாம் உண்டு. ஆனால் இன்று நாம் பார்க்க போவது ஒரு மிக பெரும் போர் வீரனின் காதல் கதை. அந்த காதலால் அவன் மிக பெரும் இறைபக்தனான கதை. ஆனால் இது கதையல்ல, நிஜம். நீலன் என்றும் கலியன் என்றும் அழைக்கப்பட்ட போர் வீரன் போர்க்களங்களில் எதிரிக்கு யமனாக விளங்கியதால் பரகாலன் என்ற பெயரும் பெற்றான். அப்படிப்பட்ட வீர திருமகன் குமுதவல்லி என்ற பெண்ணின் மீது காதல் கொண்டான். அந்த காதல் அவனை எங்கே கொண்டு நிறுத்தியது தெரியுமா? மிக பெரும் வைணவ பக்தராக பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராக கொண்டு நிறுத்தியது. அவர்தான் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பாடியவர். அவர்தான் 4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் 1253 பாடல்களை பாடியவர். அவர்தான் 108 திவ்ய தேசங்களில் அதிகப்படியாக 86 திருத்தலங்களுக்கு நேரடியாக யாத்திரை மேற்கொண்டு அவற்றை பற்றி பாசுரங்கள் பாடியவர். அவர்தான் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியின் ராப்பத்து உற்சவங்களை ஏற்படுத்தியவர். அவர்தான் ஸ்ரீரங்க பெருமான் கோவிலுக்கு மதர்ச்சுவர் உள்பட பல திருப்பணிகளை செய்தவர். அவர்தான் பல்வேறு சிற்றிலக்கிய சித்திரக்கவி வகைகளில் பாடல்கள் இயற்றி மடல் என்னும் சிற்றிலக்கிய வகையின் முன்னோடியாக திகழ்ந்தவர். அந்த அவர்தான் பன்னிரு ஆழ்வார்களில் இளையவரும் இறுதியானவருமான திருமங்கையாழ்வார். ஆழ்வார்களிலேயே தன் காதல் மனைவியோடு அருள் பாலிப்பவரும் அவர்தான். எப்பொழுதும் கையில் கூரான வேலோடு காட்சியளிப்பதும் அவர்தான். நீலன் திருமங்கையாழ்வாராக மாற அடிப்படை காரணமாக இருந்தது அவர் குமுதவல்லியின் மேல் கொண்ட காதல். நீலனின் வீரத்தை பார்த்த சோழ மன்னன் அவரை தன் படை தளபதியாக்கி பின்பு திருமங்கை என்னும் நாட்டுக்கு சிற்றரசனாக்கினான். அந்த திருமங்கை மன்னன் திருநகரி அருகில் உள்ள திருவெள்ளம் அண்ணன் பெருமாள் கோவிலில் குமுதவல்லியை சந்தித்தார். குமுதவல்லி சுமங்கலா என்ற அப்சரசாக இருந்த பேரழகி. ஒரு முனிவரின் சாபத்தால் மண்ணுலகில் பிறந்து சிறந்த வைணவ பக்தையாக வளர்ந்தவள். குமுதவல்லியின் பேரழகில் மயங்கி அவள் மீது காதல் கொண்ட திருமங்கை மன்னன் தன்னை திருமணம் செய்து கொள்ள அவளை வேண்டினான். குமுதவல்லி மன்னனின் காதலை ஏற்க 2 நிபந்தனைகள் விதித்தாள். முதலாவது, நீலன் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது சங்க சக்கர முத்திரைகளை தன் தோளில் தாங்கி வைணவராக மாற வேண்டும். அதன்படி திருமங்கை மன்னனும் அருகில் உள்ள திவ்ய தேசமான திருநாரையூர் சென்று திருநாரையூர் நம்பி பெருமாளிடம் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டு வைணவராக மாறினார். குமுதவல்லியின் அடுத்த நிபந்தனை, 1 வருடத்திற்கு தினமும் 1008 வைணவ அடியார்களுக்கு அமுது படைக்க வேண்டும். இந்த நிபந்தனையையும் மன்னன் ஏற்கவே இருவருக்கும் சிறப்பாக திருமணம் நடந்தேறியது. மகிழ்ச்சியாக இல்வாழ்க்கையை தொடங்கிய திருமங்கை மன்னன் குமுதவல்லியின் 2வது நிபந்தனையின்படி தினமும் 1008 வைணவ அடியார்களுக்கு அமுது படைத்து வந்தான். என்னதான் மன்னனாக இருந்தாலும் தினமும் 1008 பேருக்கு உணவளிக்கும் பொழுது அவனது கஜானா காலியாகி செல்வமெல்லாம் கரைந்து போனது. சோழ மன்னனுக்கு திரை செலுத்த முடியாமல் போனது. வரி கேட்டு வந்த சோழ படைகளை திருமங்கை மன்னன் தோற்கடித்து விரட்டி அடித்தான். பிறகு சோழ மன்னனால் தந்திரமாக சிறைபிடிக்கப்பட்டான். சிறையில் ஒரு நாள் கனவில் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் தோன்றி வேகாவதி நதிக்கரையில் பொக்கிஷம் உள்ள இடத்தை காட்டினார். திருமங்கை மன்னனும் வீரர்களை அழைத்துச் சென்று அந்த பொக்கிஷத்தை எடுத்து சோழ மன்னனுக்குரிய வரியை செலுத்தினான். மீதம் இருந்த பொக்கிஷத்தில் மீண்டும் அடியார்களுக்கு உணவளிக்க தொடங்கினான். ஆனால் செல்வம் போதாமல் வழிப்பறி செய்து அந்த பணத்தில் அடியார்களுக்கு உணவளிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது திருமால் கலியனை ஆட்கொள்ள முடிவு செய்தார். திவ்ய தேசமான திருவாளி திருநகரியின் பெருமாளான மணவாள பெருமாளும் அமிர்தவல்லி நாச்சியாரும் புதிதாக திருமணமானவர்கள் போல உருவம் மாறி நிறைய நகைகளை அணிந்து கொண்டு ஒரு திருமண கோஷ்டியுடன் வந்தனர். திருமங்கை மன்னன் அவர்களை வழிமறித்து அவர்கள்
அவர்களது நகைகளை கொள்ளையடித்தான். ஆனால் மணமகனாக வந்த பெருமாளின் கால் மெட்டியை மன்னனால் கழற்ற முடியவில்லை. அதை பல்லால் கடித்து கழற்ற முயலும் போது பெருமாள் அவனது காதில் அஷ்டாஷ்ட மந்திரத்தை ஓதி அவனை ஆட்கொண்டார். அந்த கணத்திலிருந்துதான் திருமாலின் மீது தீராத பக்தி கொண்டு அவர் மீது எண்ணற்ற பாசுரங்களை பாடி திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் ஆனார். மேற்சொன்ன அத்தனை பெருமைகளுக்கும் உரியவரானார். இப்படித்தான் தீரா காதல் தீராத பக்திக்கு காரணமாய் அமைந்தது. ஆன்மீக துளிகள், பக்தியை கொண்டு வந்த காதல்.